இது பேக்கிங் பவுடர். இது எப்படின்னா லூஸ் பவுடர் மாதிரி. நம்ம அடிக்கிற பவுடர் இருக்குல்ல, இந்த மாதிரி பான்ஸ் பவுடர் மாதிரி இப்படி கொட்டும்லாம், எடுத்தா கீழே கொட்டினா கொட்டிடும். இது அந்த மாதிரி ஒரு பவுடர் இது. பட் இது ஏன் பேக்கிங் பவுடர்னு வச்சிருக்காங்க பேர் அப்படின்னா, இப்போ நீங்கள் நிறைய ஸ்டெப்ஸ் பண்ணியிருக்கீங்களா, ஃபவுண்டேஷன் முன்னாடியும் பண்ணியிருக்கீங்க, ஃபவுண்டேஷன், ஹைலைட்டர், கான்டோர் இதெல்லாம் பண்ணியிருக்கீங்களா. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம செட் பண்ணணும். இந்த செட் பண்ணுற ப்ராசஸ் காம்பேக்ட் பவுடர் 100% பண்ணும், பட் இது அளவுக்கு பண்ணாது. இந்த பேக்கிங் பவுடர் பண்ணிட்டீங்கன்னா இந்த பேரில் இருக்கிற மாதிரி ஒரு கேக் பண்ண உடனே அது எப்படி வந்து ஒரு அவனில் வச்சு நம்ம பேக் பண்ணாதான் அந்த கேக்கான ப்ராசஸ் முடியும். இன்க்ரீடியன்ஸ் போட்டது உடனே அது ரெடி ஆகாது இல்லை, சேம் ப்ராசஸ். மேக்கப் பண்ணிட்டீங்க, அந்த பண்ண மேக்கப் கலையாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை. அதுக்கு இந்த பவுடர் வச்சுட்டு பவுடர் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணணும், லைட்டாக அப்ளை பண்ணணும். அதுக்கு ஒரு 10 to 15 minutes நம்ம டைம் கொடுக்கணும் அது பேக் ஆகுறதுக்கு. அது வரைக்கும் வேறு வேலை செஞ்சுட்ருக்கோம், ஐ மேக்கப் பண்ணுறது, ஹேர் ப்ரிப்ரேஷன், அந்த மாதிரி. அந்த 15 minutes டைம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் போட்ட அதுக்கு முன்னாடி பண்ண எல்லா ப்ராசஸ் அப்படியே அந்தந்த இடத்துல பேக் ஆகிடும். அதுக்குன்னு ட்ரை ஆகாது, அது அப்படியே தான் இருக்கும், ஆனால் மூவ் ஆகாது.